கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதம் 62வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தையை எடுத்து சொல்றேன். நான் நம்புகிறது கர்த்தராலே வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுல இங்க ஒரு விஷயம் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நான் நம்புகிறது அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு நன்மை வரணும்னு நினைச்சீங்கன்னா அது வரும்னு நம்பணும். அந்த நம்பிக்கை யார் மேல இருக்கணும் அப்படிங்கிறதையும் இதே வசனம் சொல்லுகிறது. கர்த்தராலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா பல நேரங்கள்ல நம்ம ஒரு காரியம் விரும்புறோம் அப்படின்னா அந்த காரியம் நிறைவேறதுக்கு சூழ்நிலையை சார்ந்து இருக்கிற மனிதர்களையும் தான் நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு மாத்திரம்தான் இதுல எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இந்த அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து பார்த்தாலே தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரே என் ரட்சிப்பாய் இருக்கிறார், அவரே என் கண்மலையாய் இருக்கிறார், அவரே என் அடைக்கலமாய் இருக்கிறார், அவரே என் பாதுகாப்பாய் இருக்கிறார் அப்படின்னு முழுக்க முழுக்க தேவனையே தான் தாவீது நம்பிக்கொண்டே இருக்கிறார், சார்ந்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு இதுதான் நம்மளுக்கு விஷயம். நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் அரணா இருக்கிறார், அடைக்கலமாய் இருக்கிறார், பாதுகாக்கிறவராய் இருக்கிறார், ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா நம்ம நம்புகிறத அவர் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். நம்ம குறைவுல இருக்கும் போதோ, நெருக்கத்துல இருக்கும் பொழுதோ, ஒரு பிரச்சனையின் மத்தியில இருக்கும் பொழுதோ நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய ஆத்மா தேவனை நோக்கி அமர்ந்திருக்காது. அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். எந்த காலமானாலும் சரி, எந்த நேரமானாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஆத்மா தேவனை நோக்கி காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்ம என்ன நம்புறோமோ அது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்குங்க. நீதிமான் விரும்பிய காரியம் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கல. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையா நீதிமானா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு காரியம் விரும்புறோம்னா அந்த காரியம் தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையாய் நம்ம வாழ்க்கையை நிரப்போம். நீங்க நம்புவது நிச்சயமாய் நடக்கும். தேவனை நோக்கி காத்திருக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்துல இருக்கும் பொழுது, தேவனை நம்பும் பொழுது இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். நீங்க நம்புவது உங்க வாழ்க்கையில நடக்கும்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.